ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதல் இருந்து ரத்தம் வராத குறை. ஆமா, இப்படி ஊழல் ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க.